ஹாய், வெல்கம் டு ஆர் சேனல் ஹர்சர் லுக்ஸ். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம சேனலில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இலக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த இலக்குக்காக தான் நம்ம டெய்லி ஓடிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்குகிறோம், இல்லை நம்மளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படுறது பணம் தான். ஸோ அந்த பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஒன்றுனா அது சேமிப்பு. ஸோ அது பணமாகவும் இருக்கலாம், இல்லை நகையாகவும் நம்ம சேமித்து வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வீடு ஏதாவது வாங்கி பத்திரமாகவும் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ. அந்த பீரோவை நம்ம வீட்டில் எந்த இடத்துல நம்ம வச்சா நம்மளுக்கு பண வரவு இருக்கும், பணம் விரையாகாமல், தேவையில்லாத செலவு ஆகாமல், நம்ம வைக்கிறதும் தெரியாமல் அதுக்குள்ளே செலவாகிறதும் தெரியாமல், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நம்மளுக்கு பண வரவு மட்டும் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த பீரோவை சரியான இடத்துல நம்ம வீட்டில் வைக்கணும். ஸோ அந்த பீரோவை நம்ம வீட்டில் எந்த இடத்துல நம்ம வச்சா நம்மளுக்கு பண வரவு இருக்கும், நம்ம காசு தேவையில்லாமல் செலவாகாது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீரோவை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 முறையோ நம்ம கண்டிப்பாக பீரோவை நம்ம சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கணும். அதில் ஒட்டடை எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ வர பீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார அவங்களே லக்ஷ்மி படம் இருக்கிற மாதிரி உள் பீரோவில் வச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாதவங்க அந்த பீரோவில் லக்ஷ்மி படத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன ஃபோட்டோவாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம பீரோ ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த பீரோவில் எதுவும் ஒரு சின்ன ஒடுக்கல் இல்லாமல் அது ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கீச்சுன்னு சவுண்டு வராமல் இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி சப்போஸ் சவுண்டு வருது அப்படின்னா நம்ம அதை எண்ணெயை விட்டு சரி பண்ணிக்கணும். அதே சவுண்டோடு நம்ம ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பீரோங்கிறது எப்போவுமே சுத்தமாகவும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ பீரோவை எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திசைகள் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 4 திசைகளாக கிழக்கு, மேற்கு, தெற்கு, அப்புறம் வடக்கு. நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வாசப்படி இருக்க வேண்டிய திசை கிழக்கு இல்லைன்னா வடக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக தெற்கு பார்த்த மாதிரி வீடுகள் இருக்கும். ஸோ அப்படி இப்போ நான் எதை வச்சு உங்களுக்கு திசைகள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி இருந்தது அப்படின்னா எந்தெந்த மூலைகள், அதாவது எந்தெந்த கார்னர்ஸ் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தென்கிழக்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் அக்னி மூலை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதி, அப்படியே தென்கிழக்குக்கு பக்கத்தில் வடகிழக்கு பகுதியில் ஈசானிய மூலை அப்படின்றது அந்த இடத்துல தான் அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகிழக்குக்கு அப்படியே பக்கத்தில் வடமேற்கு தான் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியை தான் நம்ம கன்னி மூலைன்னு சொல்லுவோம், அதாவது குபேர மூலை. ஸோ இப்படியான 4 மூலைகள் இருக்குது, 4 கார்னர்ஸ். இந்தந்த இடத்துல தான் இது இருந்தால் வாஸ்து நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட ஐதீகம். அப்படி தான் பெரியவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா எந்த கார்னரில் நம்ம பீரோவை வச்சா நம்மளுக்கு பண விரயம் ஏற்படாமல் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்னி மூலையில் அதாவது தென்கிழக்கு மூலை, அதில் கண்டிப்பாக நம்ம பீரோவை வைக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா வீணாக விரய செலவு நம்மளுக்கு ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலலாம் நம்மளுக்கு செலவாகிட்டே இருக்கும். முக்கியமாக மருத்துவ செலவுகள் அதிகமாக அந்த இடத்துல வச்சோம்னா ஆகும். ஸோ நம்ம அக்னி மூலையில் எப்போவுமே கண்டிப்பாக பீரோவை வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈசானிய மூலை. ஈசானி மூலையில் வச்சிங்க அப்படின்னா
நம்ம வைக்கிற காசு நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி மாதிரி காசு செலவாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5000 இன்றைக்கி கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, நான் அடுத்த நாளே உடனே 2000, அதுக்கு அடுத்த நாள் 1000 நம்மளுக்கு காசு போகிற இடமே தெரியாமல் தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டே வரும் காசு எல்லாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மூலை அப்படிங்கிறது ஈசானிய மூலைக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு யூஸ்வலாக கதவுக்கு நேர்பகுதி, ஜன்னல் இதெல்லாம் வரும். ஸோ இங்கே வைக்கிறது சரியாக வராது. அதனால் வாயு மூலையில் வைக்கக்கூடாது. இப்போ அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா கன்னி மூலை, அதாவது குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம பீரோவை கண்டிப்பாக வைக்கணும். தென்மேற்கு பகுதி குபேர மூலையில் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம பீரோவில் வைக்கிற பணமாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், இல்லை ஏதாவது சொத்து பத்திரமாக இருந்தாலும் அங்கே வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பண வரவு அதிகமாக நம்மளுக்கு வரும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் நம்ம பீரோ வைக்கிறதுக்கான உகந்த இடம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு சேமிப்பு ஆகணும், நம்ம நினச்ச காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பீரோவை வச்சு எப்படி பீரோவை வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருந்து அந்த இடத்துல இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரமாக நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம பீரோவை தென்மேற்கு பகுதியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி தென்மேற்கு பகுதியில் வைக்கும்போது நம்ம பீரோ ஓப்பன் பண்ணுற இடம், அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுற பகுதி கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ இருக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். ஸோ எல்லாருமே தென்மேற்கு பகுதியில் வச்சு நம்ம உழைப்பை வீணாக்காமல் காசு சேர்க்கறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பணம் வைக்கும்போது உள்ளார ஒரு மஞ்சள் துணியை விரித்து அது மேலே பணத்தையோ இல்லை பத்திரத்தையோ இல்லை நகைகளையோ அது மேலே வச்சுக்கிறது இன்னும் சிறந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பணத்தை வைக்கும்போது மஞ்சப்பையில் போட்டு வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அப்படி அந்த மஞ்சப்பையில் போட்டு பணத்தை வைக்கும்போது அதில் 2 கிராம்பை போட்டுட்டு, கிராம்பை தனியாக ஒரு கவர்லேயே கட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே பணத்தை வச்சிங்கன்னா நம்மளுக்கு பண வரவு இன்னும் அதிகமாகும்.